ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவே ஸ்டீல். கதை கேட்கலாமா? முதல் நாள் கடவுள் நாயை படைத்தார். வீட்டு வாசலில் காவல் உட்கார்ந்து போவோர் ஒருவரை பார்த்து குறைத்து கொண்டிருப்பது தான் உன் வேலை. அதற்கு 20 வருட ஆயுளை தருகிறேன். குறைப்பதற்கு 20 வருடங்களா? வேண்டாம் கடவுளே, 10 வருடம் போதும். கடவுள் இசைந்தார். இரண்டாம் நாள் குரங்கை படைத்தார். சேஷ்டைகள் வித்தைகள் பல செய்து மானிடர்களை மகிழ்விப்பதற்கு உனக்கு 20 வருடங்கள் தந்தேன். கருணை காட்டுங்கள், எனக்கு நாயை போல் 10 வருடங்களே போதும். சரி, அப்படியே ஆகட்டும் என்றார் கடவுள். மூன்றாம் நாள் மாடு பிறந்தது. நீ வெயிலில் காய்ந்து வேர்வை சிந்தி மனித குலத்திற்கு உழைக்க வேண்டும். கன்றுகளை ஈன்று மனிதர்களுக்கு பால் என்ற அமுதை அளிக்க வேண்டும். உனக்கு 60 வருடங்கள். கடவுளே, என் ஆயுளில் 40 வருடங்களை திருப்பி எடுத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் உனக்கு ஆயுள் காலம் 20 வருடங்கள். அடுத்து மனிதன் முறை. நீ நன்றாக சாப்பிட, தூங்க, விளையாட, திருமணம் செய்து களிப்பாக இருக்க 20 வருடங்கள் தந்தேன். ஏன் தெய்வமே, இதற்கு 20 வருடங்கள் தானா? இதை தவிர நாய், மாடு மற்றும் குரங்கு முறையே மறுத்த 10, 40, 10 ஆக மொத்தம் 60 வருடங்களும் எனக்கு தாருங்கள். தந்தேன். ஆனால் என் மேல் பழி போடாதே. இதனால் தான் மனிதனின் முதல் 20 வருடங்கள் கடவுள் சொன்ன நன்றாக சாப்பிட, தூங்க, விளையாட களிப்பாக கழிகிறது. பிறகு 40 வருடங்கள் குடும்பத்திற்காக மாடாக உழைக்கிறான். அடுத்த 10 வருடங்கள் வித்தைகள் காட்டி பேர குழந்தைகளை மகிழ்விக்க செலவாகிறது. கடைசி 10 வருடங்கள் வாசலில் குறைப்பில் கழிகிறது. இதுதான் வாழ்க்கையின் தத்துவம்.